மகிழ்ச்சியுடன் கூடியிருப்பதை கண்டு என்னுடைய மனம் மிகவும் பூரித்து அடைகின்றது. ஏனென்றால் நாங்கள் சிறு காலத்தில் உங்களுக்கு வரவேற்புரையை தெரிவித்து உங்களை வரவேற்க முடிந்ததை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் இன்று கூடியிருக்கிற காரணமாக இருக்கின்றது என்னவென்றால், இந்த நாடு தற்போதைய நிலையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனித உரிமைகளே பறிக்கப்பட்டு மனிதர்களுக்கு வாழும் விதமும் இல்லாத நிலையில் ஏற்பட்டு, அதனால் மிகவும் கொடுமைக்குட்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை இலங்கை வாழ் மக்கள் உண்டாகின்றது. இந்த தாய் நாடு இப்படியாக நாடல்ல. இது மிகவும் அழகான முறையில் நடந்து வந்த நாடு. இந்த நாட்டுக்கு நடந்து நினைத்து மிகவும் வருந்தக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாஜப சட்டத்தரணி சங்கத்தின் உதவியால் எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தால் அதனை கொண்டு எங்களுக்கு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் எங்களுக்கு கட்டாயமாக இந்த நாட்டில் நடக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம்தான் இப்போது எங்களுக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று தேவையாக இருக்கின்றது. அது மிகவும் அவசியமான நிலையில் இருக்கின்றது. இன்னும் மக்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் அடையக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஒரு பொதுமக்களின் உதவியில் பொதுமக்களின் வரவேற்பில்லாத பொதுமக்களின் விரோதமான நிலையில் நாடே ஆண்டு கொண்டிருக்கின்றது. இவை இன்னும் மக்கள் இதன் காரணமாக மக்கள் இன்னும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் காட்டிக்கொண்டு வீதியில் இறங்கிக் கொண்டு மிகவும் கஷ்ட நிலைமையில் ஏற்பட இதை இன்னும் அடக்கிறதுக்காக வேண்டிய அரசாங்கம் இன்னும் கஷ்டமான நிலையில் சட்டங்களையும் கொண்டு வந்து சட்டவிரோதமான சட்டங்களையும் கொண்டு வந்து மக்களை துன்புறுத்தப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதில் ஒன்று தான் அண்மையில் கொண்டு வந்த ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் லா. இந்த சட்டத்தால் ஏற்படக்கூடிய மிகவும் கடினமான சூழ்நிலையை உலக அரங்கிலும் உள்நாட்டிலும் மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து அதனுடைய பயங்கரமான நிலைமையை எடுத்து காட்டியும் இந்த நாடு அதுக்கு செவிமடுக்காமல் அதனை செய்வதென்றே முடிவு செஞ்சிருக்கின்றது. இதன் காரணமாக நாங்கள் சமகி சட்டத்தரணி சங்கத்தினால் ஒன்று கூடி வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் அறிஞர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இது நடந்துள்ள கஷ்டத்தை அனைவருக்கும் தெரிவிக்கப்படக்கூடிய மாதிரி ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் உண்டாக்கி அதனை முழு நாட்டு சமுதாயத்துக்கும் தெரிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிடைத்து கொண்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன். அதனால் நான் இன்று எனக்கு நான் இந்த ஒவ்வொருவராக பேர் சொல்ல நிலைமையில் நான் இல்லை. ஏனென்றால் அதை உண்மையாகவே அப்படி பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லி இப்போ இது எனக்கு முந்தி பேசின ஆட்கள் பற்றி சொன்னார்கள். அதனால் நான் பொதுவாகவே அத்தனை பேருக்கும் என்னுடைய மனதில் உள்ள ஆர்வத்தை தெரிவித்து வந்ததை நினைத்து வருக வரவேற்று சந்தோஷமாக என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.